சில்க் ஸ்மிதா கடிச்ச ஆப்பிள் எவ்வளவுக்கு ஏலம் போச்சு தெரியுமா? என்ன மவுசு பாருங்க. சில்க் ஸ்மிதாவை தவிர்த்துட்டு தமிழ் சினிமாவை பேச முடியாது. ஏன்னா அவங்க கோலிவுட்ல ஏற்படுத்தின தாக்கம் ரொம்பவே அதிகம். தமிழ்ல அவங்க வினு சக்கரவர்த்தி இயக்குன வண்டி சக்கரம் படம் மூலமா அறிமுகமானாங்க. ஃபர்ஸ்ட் படத்துல அவங்க ஏற்றிருந்த சில்க் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ரசிகர்கள் கட்டுண்டதால ஸ்மிதா அப்படிங்கிற பெயர் கூட சில்க் அப்படிங்கிற பெயரும் ஒட்டிக்கிச்சு. அப்பத்துல இருந்தே அவங்க சில்க் ஸ்மிதாவா மாறிட்டாங்க. சில்க் ஸ்மிதாவோட கால் ஷீட் கேட்டு ஒட்டுமொத்த கோலிவுட்டும் காத்து கிடந்துச்சு. குறிப்பா படத்தை வாங்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் எல்லாருமே படத்துல சில்க் ஸ்மிதா பாட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த படத்தை வாங்குவாங்க. அப்படி பாட்டு இல்ல அப்படின்னா, அப்படி இல்லனா சில்க் பாட்டு ஒண்ணு வைங்க அப்படின்னு சொல்றதும் அரங்கேறிச்சு. அந்த அளவுக்கு ரூல் பண்ணாங்க சில்க் ஸ்மிதா. சில்க் ஸ்மிதா உயிரிழந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்களோட பேரை கேட்டாலோ புகைப்படத்தை பார்த்தாலோ ரசிகர்கள் கட்டுண்டு விடுறாங்க. உதாரணமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியான மார்க் ஆண்டனி படத்தை எடுத்துக்கோங்க. சில்க் ஸ்மிதா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ண நடிக்க வச்சிருப்பாங்க. அவங்க ஸ்கிரீன்ல வர்ற காட்சிக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல இருந்துச்சு. இந்த நிலையில சில்க் ஸ்மிதா கடிச்ச ஆப்பிள் எவ்வளவுக்கு ஏலம் போச்சு அப்படிங்கறத பத்தின தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது ஒரு படத்தோட ஷூட்டிங்ல சில்க் ஸ்மிதா ஒரு ஆப்பிள கடிச்சிட்டு தன் பக்கத்துல வச்சுட்டாங்க. அதை கவனிச்ச ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த ஒருத்தர் அந்த ஆப்பிள எடுத்துக்கிட்டு ஓடிட்டாராம். அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அதாவது அந்த ஆப்பிள சில்க் கடிச்ச ஆப்பிள் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு ஏலம் விட்டிருக்காரு. அந்த ஏலத்துல சில்க் கடிச்ச ஆப்பிள் கிட்டத்தட்ட ₹200 வரைக்கும் போச்சாம். இது அந்த காலத்துல பரபரப்பான விஷயமா பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு சில்க் மீதான மோகம் ரசிகர்களுக்கு இருந்துச்சு. இந்த தகவலை செய்யாறு பாலு ஒரு பேட்டியில பகிர்ந்துகிட்டாரு.